ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு ரிவ்யூ எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே ஒரே நாளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி தான் போயிருந்தோம். எப்போவுமே கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணிடுவேன். இப்போ பாப்பாவும் கூட இருக்கிறதுனால நைட்டே வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் என்ன ட்ரெஸ் போட போகிறோன்னு 2 பேருக்குமே அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, பேம்பர்ஸு, வைப்ஸ் எல்லாத்தையுமே பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போனோன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏன் நேரமோ என்னமோ எனக்கு முன்னாடியே 7:30 அங்கே போய் உட்காந்துற மாதிரி. நான் 9 மணிக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 9 மணிக்குன்னா நாங்கள் 1 ஹவர் முன்னாடியே 2 பேருமே கிளம்பிடணும். இப்போ வந்து 3ஆவதாக ஒரு ஆளும் வந்ததுனால குட்டி பாப்பா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைமில் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஃபீடிங் கொடுத்துட்டு ருத்ரனையும் கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்பி ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கார் வந்துச்சு. கார் வந்தோடனே கிளம்பிட்டோம். ருத்ரனுக்கு எப்போவுமே காரில் உட்காந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆரஞ்சு என்ன இது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டே தான் வருவான். அதே மாதிரி வெளியில் ஏதாவது இருந்தாலும் அது என்னம்மா இது என்னம்மான்னு கேட்டுக்கிட்டே தான் வருவான். எல்லா குழந்தைங்களுமே மோஸ்ட்லி அப்படி தான். அந்த மாதிரி அவன் கேட்கும்பொழுது நாங்கள் யாராக இருந்தாலுமே அதுக்கான ஆன்சர் சொல்லிவிடுவோம். மோஸ்ட்லி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அவன்கிட்ட கேட்பேன். ஒரு தடவை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அது ஞாபகம் வச்சுருக்கானா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கரெக்டாக அந்த இடம், இது என்ன பிளேஸு, இது என்ன திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவன் சொல்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். நாங்கள் போகும்பொழுதே 9:30ங்கிறதுனால எனக்கு 51 தான் டோக்கன் நம்பர் கிடச்சிது. ஸோ 51ன்னா அங்கே அப்போ வந்துட்டு 32 தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப லேட் ஆகும். அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி பாப்பாவுக்காவது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு காட்டுவோன்னு பார்க்கும்பொழுது மேலே வந்துட்டு பீடியாட்ரிஷியன் முன்னாடி வந்து ஒரு ப்ளே ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்துட்டு ருத்ரன் வந்து நிறைய நேரம் அங்கே விளாண்டுருக்கான். நான் வார்டில் இருக்கும்பொழுது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறின உடனே சர்க்கஸ் போகணுன்னு சொன்னது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த பிளேஸையே பார்க்குறேன். நான் வார்டில் இருக்கும்போது அவங்க அப்பாவோட வந்து விளையாண்டுருக்கான். ஸோ அதை ஞாபகமாக வச்சுக்கிட்டு அவன் கேட்டுகிட்டே இருந்தான். உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி ப்ளே திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க விளையாடுறதுக்குன்றது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ரவுண்டு தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் விளையாடட்டுன்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பீடியாட்ரிஷியனில் பாப்பாவை கூட்டிகிட்டு போனோம். ஸோ பாப்பாவுக்கு செக்கப் முடிஞ்சுது. நல்லா இருக்கா, நார்மலாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து எனக்கு செக்கப்புக்கு வந்தோம். எனக்கும் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு புண்ணெல்லாம் ஆறி இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது தொந்தரவு இருந்தால் வாங்க, ரிவ்யூக்கு ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ போனால் போதும் அப்படின்னு, அப்போ வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் டெலிவரிக்கு முன்னாடியே வச்சுருந்த பிளான் என்னென்னா, பாப்பாவுக்குன்னு எந்த திங்ஸுமே இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ருத்துக்கும் அதே மாதிரி நான் வாங்கினதே கிடையாது. அந்தந்த ஏஜில் அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் அதை வாங்கி கொடுப்பேன். முன்னாடியே வாங்கி வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாங்குறதும் வேஸ்ட்டு. ஸோ அவனுக்கு அந்த டைமில் என்ன வேணுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன். இப்போ நியூ பார்ன் பேபிக்காக நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க எல்லாருமே. எனக்கு என்னமோ பெருசாக விருப்பமே கிடையாது. ஏன்னா நியூ பார்ன் வந்து ஒரு 6 மந்த்து இல்லைனா 1 இயர் வரைக்கும் தான். ஸோ அந்த 6 மந்த்துக்கு நிறைய பொருள் இப்போ இருக்குது. ஒரு நம்ம ஃபீடிங் கொடுக்குற பில்லோவாக இருக்கட்டும், இல்லை பேபி படுக்கிறதா இருக்கட்டும், நிறையா திங்ஸ் இருக்குது. ஆனால் அது எதுவுமே எனக்கு வந்துட்டு அந்த 6 மந்த்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கேரி பண்ணிட்டு போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் புதுசாக தான் நம்ம வாங்குவோம். அந்த 6 மந்த்துக்குள்ளே வாங்கின எல்லா பொருளையுமே நம்ம ஏற கட்டி வச்சுருவோம். அது திரும்ப ரீயூஸ் ஆகுமா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்பப்போ என்ன தேவைப்படுதோ, அந்த குழந்தைக்கு எது முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கலை. இந்த வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும், பாப்பா நைட்டு தூங்கிட்டு இருப்பா. அப்போவே நானும் படுத்துக்கிட்டு மாமான்னு கேட்பான். இல்லை ருத்து நீ காலையில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தூங்கி எழுந்துச்சுனவே ருத்து தான் வந்து படுத்திருப்பான். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் யோசிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தேவையா தேவையில்லையா, மஸ்ட்டாக இதை வாங்கி ஆகணுமா அப்படிங்கிறத.